ஆண்டவர் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரடியாக அழைக்கப்பட்டவர் புனித பேதுரு. சீமோன் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு ஆண்டவர் பேதுரு பாறை என்ற பெயரை கொடுத்து அவருக்கு புதியதொரு முதன்மையான ஒரு பணியையும் அவர் கொடுக்கின்றார். பேதுருவை பார்த்தோமானால் அவர் சாதாரண ஒரு மீனவர், படிப்பறிவு இல்லாதவர், எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்ற ஒரு மனிதராக இருந்தவர். ஏனென்றால் அந்த கடல் அலைகளோடு போராடுவதால் அந்த போராட்ட குணம் அவரிடம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் எப்பொழுதுமே கடல் இரைச்சலை கேட்டுக்கொண்டே இருப்பதால் உரக்க பேசுகின்ற ஒரு மனிதராகவும் அவர் காண்பிக்கப்படுகின்றார். இதுதான் உளவியல் ரீதியாக நாம் பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம், புனித பேதுருடைய மனோபாவம். அவரை ஆண்டவர் இயேசு அழைத்தவுடன் அனைத்தையுமே விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்கின்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் உன்னை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று. அது முதலிலே அவருக்கு கண்டிப்பாக அவர் தெரிந்திருக்காது, புரிந்திருக்காது. அவருடைய சீடராக மாறிய பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு முதன்மையான அந்த பணியை ஒப்படைத்த பிறகு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய திறமையை, ஆற்றலை, சக்தியை அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 முறை அவர் மறுதலித்தார். மறுதலித்தது மட்டுமல்லாமல் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார். மனம் வெதும்பி அழுதார் என்று விவிலியம் நமக்கு சான்று பகர்கின்றது. மேலும் ஆண்டவர் இயேசுவோடு எங்கு சென்றாலும் அவரோடு உடன் பயணித்த சீடர்களிலே முதன்மையான சீடராக விளங்கியவர் பேதுரு. பேதுருவைத்தான் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சென்றாரோ, உருமாற்றத்தின் பொழுதும் சரி, அல்லது அந்த சிறுமியை குணமாக்குகின்ற வேளையிலும் சரி, அல்லது மற்ற நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு இவரையும் உடன் கூட்டி செல்லுகின்றார். அவருக்கு முதன்மையான பொறுப்பை அவருக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், வாருங்கள், நான் இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், இனி நான் உங்களை விட்டு பிரிந்து செல்வேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்றெல்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே, இது உமக்கு நிகழவே கூடாது என்று ஒரு வெகுளித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் மிக்கவராக புனித பேதுரு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு தான் உயிர்த்த பிறகு பேதுருவை தனியாக அழைத்து, சீமோனின் மகனான யோவானின் மகனான சீமோனே, பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்டார். 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் 3 முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டு அவருக்கு மீண்டும் தான் கொடுத்த அந்த பணி பொறுப்பை உறுதிப்படுத்துகின்றார் ஆண்டவர். எப்படி ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அந்த பொறுப்பை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அந்த தலைமை உணர்வோடு, தலைமை பண்போடு இறுதி வரை ஆண்டவருக்காகவே வாழ்ந்தவர், திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவே உழைத்தவர் புனித பேதுரு. அன்று அவருடைய அந்த பாறை மீது கட்டிய திருச்சபை இன்னும் ஆலமரமாக, விருட்சமாக வளர்ந்து இன்னும் உலகெங்கும் பரவி இந்த கத்தோலிக்க திருச்சபை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு காரணம் ஆண்டவர் போட்ட அந்த அடித்தளம், அந்த பேதுரு பாறை என்ற அந்த ஒரு உன்னதமான மனிதரினால். இன்றும் திருச்சபையினுடைய பாரம்பரியங்களும், திருச்சபையினுடைய கோட்பாடுகளும், விசுவாச கோட்பாடுகளும், மறை உண்மைகளும் இன்று மிகச் சிறப்பான வழியிலே பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் புனித பேதுருவின் வழிவந்த அந்த திருத்தந்தையர்கள். இன்றும் அதனை, திருச்சபையை பழுதில்லாமல் இன்னும் பேணி காத்து இன்னும் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வழி வந்தவர்களாக இந்த திருத்தந்தையர்கள் இருந்து இன்னும் திருச்சபையை ஒரு தூணாக இருந்து இன்னும் வலிமையோடு அவர்கள் செயலாற்றி இன்னும் திருச்சபையை வளர்த்தெடுத்துக் கொண்டே வருகின்றார்கள். இறைவன் நமக்கு தந்த இந்த பேதுரு என்ற அந்த மிகப்பெரிய அந்த தூணுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பேதுரு இன்றும் நமக்கு தீர்ப்பிடுகின்ற வகையிலே நாம் விண்ணகம் செல்லும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கு விண்ணக கதவுகளை திறந்து விடுகின்ற ஒரு புனிதமான ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் புனித பேதுருவை போல நாமும் அந்த வேட்கையோடு, அந்த விசுவாசத்தோடு, மன உறுதியோடு, எந்தவித சூழலிலும் நாம் வீழ்ந்து போனாலும், சோர்ந்து போனாலும் மீண்டும் எழுந்து புனித பேதுருவை போல
புதிய உத்வேகத்தோடு நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி அழுது நாம் மீண்டும் அவரை போல இயேசுவின் சாட்சியாக மாற புனித பேதுரு வழியாக இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறுதியிலே ஆண்டவர் இயேசுவை போல அவர் நீரோ மன்னனுடைய காலத்திலே தலைகீழாக சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டதாக பாரம்பரியம் நமக்கு சொல்லுகின்றது. நான் என்னுடைய தலைவர் இயேசுவை போல அல்ல, அவரை விட நான் தாழ்ந்தவன் என்பதை அவர் உணர்த்துவதற்காகத்தான் என்னை சிலுவையில் அறைந்தால் தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கையளித்ததாக நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறும் பாரம்பரியமும் கூறுகின்றது.